இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ எல்லாரும் ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க. அது லேடிஸ்க்கு வந்துட்டு ஏதோ வேலைக்கு போறது வந்து ரொம்ப அவசர வேலையில டிஃபன் சாப்பாடு எல்லாமே செய்வோம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம எங்கயாவது வெளியூர் போயிட்டு வரோம் அப்படினா காலையில தான் வந்திருப்போம். ஆனா உடனடியா நம்ம வந்து மாவு இருக்காது, ஆனா தோசை செய்யணும். அதுக்கு அடுத்து எந்த காய்கறி இருக்காது, ஆனா அது குழம்பு வைக்கணும். அதுபோல சாப்பாடு செய்யணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம வீட்ல இருக்கக்கூடிய வெங்காயம் தக்காளி வச்சு ஒரு குருமா செய்யறதும், அதே தக்காளி வச்சுட்டு ஒரு சாப்பாடு நம்ம தாளிச்சு கொடுக்கறதும், உடனடியான தோசை எப்படி செய்யறது அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இது உடனடியா செய்யறதுனால உங்க எல்லோருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தக்காளி சாதம், தக்காளி குழம்பு, இன்ஸ்டன்ட் தோசை, இந்த மூணுக்குமே தேவையான பொருட்கள்: தக்காளி 1/2 கிலோ, வெங்காயம் 1/4 கிலோ, கருவேப்பிலை சிறிதளவு, பச்சை மிளகாய் 3, கொத்தமல்லி இலை சிறிதளவு, புதினா இலை சிறிதளவு, 1 கப் அரிசி, கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், 1 கப் அவல், 1 கப் ரவை, 1 கப் தயிர், 1/4 கப் பொட்டுக்கடலை, 1 கப் தேங்காய், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. நம்ம சாப்பாட்டுக்கு அரிசி வந்து குக்கர்ல சேர்த்திட்டு நல்லா 3 முறை கழுவி எடுத்து வந்துட்டோம். இதுல வந்து நான் 1 டம்ளர் அரிசி வச்சிருந்தேன். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினோடனே அப்படியே நம்ம எடுத்து அடுப்புல வச்சுக்கலாம். அடுத்ததா அவல் வந்து நான் எடுத்து வச்சிருக்கிற அவலை கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு. அவல் வந்து கழுவி எடுத்தாச்சு. அடுத்ததா நம்ம ரவை எடுத்துருக்கோம். இந்த ரவையை ஒரு பவுலில் சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஊறினங்கிறது இல்லை, ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். இதை அரைச்சிக்கலாம். ரவை வந்து நம்ம போட்டோடனே ஊறிடுச்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு. நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூட அவல் சேர்த்துக்கலாம். அது கூட தயிர், தேவையான அளவு உப்பு. உடனடியாக தோசை செய்கிறதுக்கு தோசை மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரவை ஊறலைனாலும் இந்த மாதிரி அரைச்சி நம்ம ஒரு தோசை ஊற்றுற வரைக்கும் ஊறினா போதும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவு பார்த்துக்கு நான் கரைச்சிட்டேன். இப்போ தோசை மாவு ரெடி. இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது சாப்பாடு வச்சுக்கலாம். அடுத்ததான் வந்து குக்கரில் வச்சுருக்கிற அரிசி அப்படியே எடுத்து வச்சாச்சு. 3 விசில் வந்தவொடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சாதம் வந்து 3 விசில் வந்துருச்சு. நம்ம அடுப்புலேருந்து இறக்கிட்டோம். எப்பயுமே வந்து கம்மியான குவான்டிட்டி அரிசி வச்சோம்னா அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கம்மியாக வச்சுட்டு தான் 3 விசில் விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டிங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வந்துடும், சாதம் வேகாது. இப்போ நம்ம வெந்து இறக்கியாச்சு. அடுத்ததாக நம்ம தக்காளி குழம்பு செய்யறதுக்கு நம்ம வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சாச்சு. அதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். அதை 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிறதுல கண்ணாடி பதம் வந்தால் போதும். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்தோடனே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தக்காளி சீக்கிரம் வந்து வதங்கி வந்துடும். உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கினோம்னா தக்காளி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடும். அடுத்ததான் நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினா இருந்தால் சேர்த்துக்கலாம். புதினா இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், சின்ன ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம்.
தக்காளி வதங்குற டைமில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுக்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம். பொட்டுக்களையும் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தேங்காயும் பொட்டுக்களையும் அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தா தக்காளி இன்னும் அப்படியே நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ விட்டோம்னா நமக்கு வந்து லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. நம்ம கலந்து கொடுத்துட்டு நம்ம இறக்கி வச்ச சாதம் வந்து ஸ்டீம் அடங்கிடுச்சுன்னா ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டீம் போயிடுச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கு தேவையான சாதத்தை எடுத்துக்கலாம். தக்காளி நல்லாவே வதங்கி இருக்குது. இப்போ நம்ம இந்த தக்காளியிலேருந்து கொஞ்சம் தேவையான அளவு எடுத்து நம்ம சாதத்தில் போட்டு கலந்துக்கலாம். நம்ம சாதத்தில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். மேலே வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்து கலந்தோம்னா சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ தக்காளி சாதத்துக்கு எடுத்துட்டோம். மீதி இருக்கிற தக்காளி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இதுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பொட்டுக்கல் விழுது வந்து சேர்த்துக்கலாம். பொட்டுக்கல்லையும் தேங்காவை சேர்த்துருக்கனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தோசைக்கு தேவையான தக்காளி குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது இட்லிக்கு தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு, தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கு போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. டிஃபனுக்கு குழம்பு ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம தோசை செஞ்சுக்கலாம். நம்ம உடனடியாக அரைச்சி வச்சுருக்கிற மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை தவா அடுப்பில் வச்சுருக்கோம். இதில் வந்து ரொம்பவும் மொத்தமாக இல்லாமல் ரொம்பவும் லேசாக இல்லாமல் ஊற்றிக்கலாம். மூடி போட்டு வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம உடனடி தோசை செஞ்சுருக்கோம். அதுக்கு வந்து தொட்டுக்கு வந்து குருமா செஞ்சுருக்கோம். அது கூடவே தக்காளி சாதம் லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம செஞ்சுருக்கோங்க. இது எல்லாமே வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே செஞ்சுக்க முடியும். உடனடி தோசையை வந்து நம்ம அரிசி ஊற வச்சு அரைக்கிறது எந்த வேலையுமே கிடையாது. ஈஸியாக நம்ம அரைச்சிக்கலாம். கடைசியாக வந்து 2 டீஸ்பூன் அரிசி மாவு கலந்துட்டு தோசை விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். பாருங்கள், நல்லா வந்து கலராகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் வரும். இது வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தக்காளி குருமாவுக்கு தக்காளி சாதத்துக்கும் ஒரே இதுதான். நம்ம எல்லாமே வதக்கி விட்டுட்டு அதை சாப்பாடு போட்டு தக்காளி சாதமாக எடுத்துக்கலாம். அதில் நம்ம பொட்டுக்கடலையும் தேங்காய் போட்டு குருமா வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆயிடுச்சு. டிஃபனுக்கு குழம்பும் ஆயிடுச்சு, அடுத்தது லஞ்ச் பாக்ஸு சாதம் ஆயிடுச்சு. நமக்கு இருக்கக்கூடிய ஒரு 1/2 அன் ஹவர் தான் டைம் இருக்குன்னா அதுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்க முடியுங்க. நிறைய வந்து ரொம்ப யோசிச்சு இது பண்ணும் அது பண்ணும், காய்கறி இல்லை, நிறைய பேர் வந்துட்டு இது இல்லை அது இல்லை இது இருந்தால் தான் சமைப்பேன் நிறைய பேர் இப்போ சொல்கிறீங்க. அப்படி கிடையாது. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ, இப்போ வெங்காயம் தக்காளி இருக்குன்னா அதை வச்சு நம்ம ஒரு தக்காளி சாதம் செஞ்சுக்கலாம். அதுபோல் நமக்கு டைம் கம்மியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம செஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.